உன்னோட மாநாட்டுக்கு 41 பேர் இறந்து போனாங்க, ஏகப்பட்ட பேர் காயமடைஞ்சாங்க. நல்லா படுத்து தூக்கிட்டு ஒரு 60-68 மணி நேரத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு அப்புறமா நீ ஒரு அறிக்கை விட்ட, பெயின்ஃபுல்லா இருக்குன்னு அறிக்கை விட்ட. அந்த பெயின் எல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. நீ விட்ட அறிக்கை, உன் கட்சிக்காரன், உன் பொதுச் செயலாளர், உன்னுடைய பிரச்சார செயலாளர்கள் எவனையுமே காணோம். ஒரு கிளை செயலாளர் கூட காணோம். எவனும் ஆஸ்பத்திரிக்கு போல. அறிக்கை விடும்போது 20 லட்சம் ரூபாய் பணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு வழங்குறேன்னு சொன்ன. அந்த 20 லட்சத்தையும் காணோம். நீயும் காணோம். உன் கட்சியில இருக்கிற பாவம் தற்போது அனில் குஞ்சுக்கு மட்டும் ஊரெல்லாம் போய் கத்திக்கிட்டு இருக்கு. நீதிபதி மேலேயே விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. அதை எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. மிச்ச இருக்கிறவங்களையும் ஜெயில வைக்காம விட மாட்டியா? பனையூர் பண்ணி எங்கடா இருக்கிற? கொஞ்சம் தயவு செய்து உன் மௌனத்தை கலைச்சிட்டு வெளியே வா. பதில் சொல்லு. தயவு செய்து வீடியோ போடாத. உன் குருநாத, உன் வழிகாட்டி RSS பாஜக தலைவர்கள் மாதிரி பத்திரிகை கண்டா பயந்து ஓடாத. தயவு செய்து பத்திரிகையாளர்களை கூட்டி பதில் சொல்லு. அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னல, அந்த பணத்தை எப்ப கொடுக்க போற அப்படின்றதையும் தெளிவா சொல்லு. எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க எல்லாம் அந்த குடும்பத்தை பார்த்து சந்திச்சு கொடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பில்லு செட்டில் பண்ணிருக்காங்க. நீ இப்ப எங்க செட்டில் ஆயிருக்கன்றையாவது மக்கள் கிட்ட சொல்லு. தயவு செய்து சொல்லு. எங்களை எதுவும் ஆபாசமா பேச வைக்காத, சீக்கிரமா சொல்லு.